வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல உலகத்திலே ரொம்ப ஈனத்தனமான குற்றமான துரோகத்தை தன்னோட சகோதரர்களுக்கு பண்ணிட்டு உயிருக்கு பயந்து ஒரு தீவையை வாங்கி அதை சுத்தி துப்பாக்கி ஏந்திய சோல்ஜர்கள் 1000 பேரை வச்சு அந்த தீவுக்குள்ள போய் ஒருத்தன் பதுங்கிடுறான். அதனால அவனை பிடிக்கிறதுக்காக இவங்க தீவுக்கு அடி வழியா குகையை தோண்டி போறாங்க. அங்க பார்த்தா 10 டன் தங்கம் கொட்டி கிடக்கு. எங்க இருந்து வந்தது இவ்வளவு தங்கம்? 1000 பேர் தீவுக்கு காவல் இருக்கிறப்பவும் இந்த 4 பேரும் அசால்ட்டா உள்ள இறங்குறாங்களே, இவங்க யாரு அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் தி கோல்டன் ஜாப். படத்தோட முத சீன்லயே பாலைவனத்துக்கு நடுவுல பல ஆயிரம் கோடி ரூபாய் கட்டப்பட்ட பளிங்கு மாளிகை. அந்த பளிங்கு மாளிகைக்கு உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்கள்லாம் வந்து இறங்கி உள்ள போயிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி பலமா இருக்கு. அப்போ ஒரு லேடி பார்க்க பிசினஸ் உமன் மாதிரி இருக்காங்க. உள்ள போறப்ப அங்க இருந்த செக்யூரிட்டி கார்டு அழகான பொண்ணுங்களாம் லைன்ல நிக்க தேவையில்ல, உங்களுக்கு உள்ள உதவிக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு லைனை போட்டு பாக்காரு. உடனே அந்த லேடி அவங்க கையில இந்த விஐபி கார்டை வந்துட்டு கொடுக்க அது டபக்குன்னு கீழே விழுந்துருது. பிடிச்சு பார்த்தா அது விஐபி கார்டு இல்ல, ஏதோ ஷாப்பிங் மால்ல உள்ள டிஸ்கவுண்ட் கார்டு. என்ன மேடம் நீங்க தப்பான கார்டை கொடுக்கீங்களே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க உண்மையா கொடுத்த விஐபி கார்டை இடது கையில பின்னாடி வச்சிருக்கான். அப்ப அங்க வந்து ஒரு பள்ளத்துல என்கிட்ட நைஸ் போல அந்த கார்டை கொடுத்து அனுப்பி விட்டுருந்தான். அந்த லேடியோ ஒருவேளை கார்ல விட்டு வந்திருப்பேன் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த கேப்ல இந்த பள்ளத்துல அந்த கார்டை போய் ஒரு மிஷின்ல சொருகி அதை லேப்டாப்ல மாட்டி அதுல இருந்து அந்த லேடியோட டீட்டெயிலுக்கு பதிலா இவங்க ஆளோட டீட்டெயில் ஒருத்தனை மாத்தி போட்டு கொடுத்துறான். இப்போ அந்த கார்டு இந்த ஆளுக்குள்ளது மாதிரி ஆயிட்டு. இந்த ஆளு பேரு ஹானு. கார்டை எடுத்துட்டு இவர் செக்யூரிட்டி கொடுத்துட்டு நான் தான் இன்னைக்கு பிளே பண்ண போற பியானோ ஆர்டிஸ்ட்னு கதையை விட்டு போயிடுறாப்ல. இவங்களோட இன்னொரு ஆளு கிரியேட்டருங்கிறவன் ஏற்கனவே பில்டிங் குள்ள இருக்கான் போல இருக்க. அவன் அங்க ஆடிட்டோரியம் ரூம்ல மேல இருந்து கைத்துல தொங்கிட்டு இருக்கான். அங்குள்ள வயர்ல ஏதோ வேலைப்பாடு பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்களோட இன்னொரு ஆளு பார்க்கிங்ல கார்ல ரெடியா உட்கார்ந்துருக்கான். அப்போ அந்த பார்க்கிங்ல ஒரு பணக்காரன் கார்ல வந்து இறங்குறான். அவன் பேரு மார்வின். அந்த மார்வினை இவனும் கொல்ல பார்க்காம போல இருக்க. அவன் கொல்றதுக்கு முன்னாடியே மார்வினை காப்பாத்தி இங்க இருந்து கொண்டு போறதா இவங்களோட மிஷன். மார்வினோட ரூமுக்கு ரூம் சர்வீஸ் லேடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹோட்டலுக்குள்ள நம்ம செக்யூரிட்டி வேஷம் போட்டிருந்தவன் அவங்கள நிப்பாட்டி செக் பண்ற மாதிரி அதில் உள்ள தட்டுக்கு கீழே ஒரு மைக்கும் ஜிபிஎஸ் டிவைஸும் வச்சு விட்டுறான். இல்ல மார்வின் அவன் அசிஸ்டன்ட் அந்த ஃபார்மா கம்பெனி நமக்கு ஏன் இன்னும் பேமெண்ட் பண்ணல அப்படின்னு கேட்டா ஏற்கனவே போன வாட்டிக்கு பேமெண்ட் பண்ணியாச்சு, இந்த வாட்டி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதை கேட்டு கடுப்பான மார்வினே நேற்றுக்கு சாப்பிட்டேன்னு இன்னைக்கு சாப்பிடாம இருப்பாங்களா, நேற்றுக்கு கொள்ளைக்கு போனேன்னு இன்னைக்கு கொள்ளைக்கு போகாம இருப்பாங்களா, ஒவ்வொரு தடவை நான் புதுசா மருந்து தயாரிச்சு கொடுக்குறேன் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்களா, நான் வெளில போய் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்ல அப்படி சொன்னா உங்க உயிருக்கு தான் ஆபத்து, அவங்க பின்னாடி கவர்மெண்டே சப்போர்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லவும் எனக்கே பயத்தை காட்டுறீங்களா, என் ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிடுறான். அவன் போன உடனே அவனுடைய அசிஸ்டன்ட் யாருக்கோ போனை போட்டு ஏதோ சொல்றான். இதெல்லாம் மைக் மூலமா கேட்டுட்டு இருந்த நம்ம ஆளுங்க இவன் ஒரு பிளாக்மெயில் பண்ற ட்ரக் டீலர்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட் எல்லாம் ஆக்ஷன்ல இறங்குங்க அப்படின்னு இறங்கிடுறாங்க. அங்க ஆடிட்டோரியத்துல பெரிய பணக்காரங்க எல்லாம் கூடி இருக்க நம்மால பியானோ ஆர்டிஸ்ட் மாதிரி போய் உட்காந்து பியானோ வாசிக்க ஆரம்பிக்காப்ல. அந்த ஆடிட்டோரியத்தோட ஆடியோ சிஸ்டம் எல்லாத்தையும் நம்ம படத்த தலையன் ஹேக் பண்ணிட்டான். ஸ்பீக்கர்கள்ல பியானோ சவுண்ட் அவன் பிளே பண்ணி விட்டுற நம்ம தலைவர் வாசிக்கிற மாதிரி ஆக்டிங்க மட்டும் போடுறாரு. அப்போ அந்த மார்வின் அங்க வரான். இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல வச்சு எய்ட்ஸ்க்கான மருந்து ரிலீஸ் பண்ணாம போல இருக்கு. அதை சொல்லி காமிச்சு இப்ப நான் உங்க முன்னாடி வந்திருக்கிறது மருந்து ரிலீஸ் பண்றதுக்கு இல்ல, உலகத்துக்கு தெரியாத ஒரு உண்மையை ரிலீஸ் பண்றதுக்கு அப்படின்ட்டு சில கம்பெனிகள் போலி மருந்துகள் தயாரிக்காங்க அப்படின்னு சொல்றான். சொன்ன அடுத்த செகண்ட் அவன் தலைக்கு மேல பூமி உருண்ட மாதிரி தொங்கிட்டு இருந்த லைட்டு டபார்னு அவன் தலையில விழுந்து வெடிச்சது. அந்த இடம் பூரா டம்மு டம்மு டம்முன்னு ஏதோ வெடிகள் வெடிக்கி உள்ள வெடிகுண்ட வச்சிட்டாங்கன்னு வந்துட்டு பணக்காரங்க எல்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்க. உடனே அங்க இருந்து செக்யூரிட்டி கார்டுகள்லாம் ஸ்டேஜுக்கு ஓடி போய் பார்க்காங்க. ஸ்டேஜுக்கு கீழே தரையில ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. பார்த்தா நம்ம டீம் மார்வினை ஒரு ஜீப்ல கடத்தி கொண்டு போறாங்க. ஜீப்பை பிடிங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே துப்பாக்கியோட இறங்கி வந்ததை சுட அவங்க சுட்ட ஜீப் பஞ்சர் ஆகி ஒரு ஓரமா போய் முட்டி நின்றுது. பார்த்தா பார்க்கிங்ல உட்கார்ந்து இருந்த நம்ம ஆளுங்க ரிமோட் கண்ட்ரோல் வச்சு வேற ஏதோ ஜீப்பை ஓட விட்டு இவங்களை ஏமாத்திருக்காங்க. அந்த ஜீப்புக்குள்ள யாரையுமே காணும். ஆக்சுவலா நம்ம மார்வின் எங்கன்னு பார்த்தா நம்ம தலை உட்காந்து பியானோ வாசிட்டு இருந்த அந்த பியானோ டப்பாக்குள்ள கையும் வாயும் கட்டி தூக்கி போட்டுருக்காங்க. அதுக்குள்ளயும் அந்த ஆடிட்டோரிய செக்யூரிட்டிகள்லாம் துப்பாக்கியோட வந்துடுறாங்க. அந்த செக்யூரிட்டி வேஷம் மட்டும் நீ இவனை கூட்டு போ நாங்க பாத்துக்கிறோன்னு நம்ம ஹானும் காத்தவராய மட்டும் தனியா வர்ற எல்லாரையும் அடிக்காங்க. அடிச்சுட்டு அங்க ஓடி போய் பார்த்தா மார்வின் கீழே செத்து கிடக்கான். பக்கத்துல நம்ம செக்யூரிட்டி தலை கால்ல குண்டடி வாங்கி முட்டை பிடிச்சு உட்காந்துருக்காப்ல. அவருக்கு அங்கிட்டு மார்வினோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் தானே அவன் செத்து கிடக்கான். இல்ல என்னாச்சு அப்படின்னு கேட்டனா இவன் மார்வினை கூட்டு போயிட்டு இருக்கப்போ அந்த கண்ணாடி போட்ட அசிஸ்டன்ட் கையில துப்பாக்கியோட வந்து மார்வினை ஹெட்ஷாட் அடிச்சிட்டான் போல. அடுத்தாப்புல கூட இருந்த இவனையும் சுட போவ இவங்க 2 பேருக்கு நடந்த தள்ளுமுள்ள இவன் முட்டியில சுடு வாங்கிட்டான். அதே நேரத்துல அவன் துப்பாக்கி பிடிங்கி அந்த அசிஸ்டன்ட் இவன் சுட்டு கொண்டான். சரி ரைட் இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கார் எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு பாலைவனத்துல போயிட்டு இருக்க அவங்க டீமோட கமாண்டர் வீடியோ கால்ல வந்து இவங்கள கிளிகளின்னு கிளிக்காரு. உன்னை இப்பயே வேலையை விட்டு தூக்குறேன் காரை விட்டு கீழே இறங்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தே இந்த காரையும் லாக் பண்ணி விட்டுறாரு. இவங்க நண்பனை வேலையை விட்டு தூக்குனால நாங்களும் உனக்கு எதுக்குள்ள வேலை பார்க்கணும்ட்டு எல்லாரும் காரை விட்டு இறங்கிடுறாங்க. இனிமே நம்ம எவனுக்கும் அடிபணிஞ்சு வேலை
வேலை பண்ண தேவையில்லை, நமக்கு வர்ற அசைன்மெண்ட்டை நம்ம தனியாவே ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. உடனே குற்ற உணர்ச்சிக்கு ஆளான அந்த செக்யூரிட்டி சேகரி, சாரி கைஸ், என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்ல, விடு மச்சான், இனிமே நம்ம வாழ்க்கை நம்ம கையில வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கால்நடையாவே பக்கத்துல உள்ள ஊருக்கு நடந்து போறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி 5 வருஷம் கழிச்சு காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கேம்ப காமிக்காங்க. அது ஆப்பிரிக்காவோட அகதிகள் முகாம். அங்க வெளிநாட்டை சேர்ந்த சோசியல் ஒர்க்கர்ஸ் அங்க உள்ள அகதிகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப கார்ல வந்து இறங்குறாரு நம்ம தல ஹானு. அவர் வந்த உடனே குழந்தைகள்லாம் அவர் சுத்தி வந்து கட்டிப்பிடிக்கிறது, எல்லாருக்கும் முட்டாய்களை கொடுத்துக்கிட்டு அவர் முன்னேறி வர, அங்க கேம்ப்ல நோய்வாய்ப்பட்ட ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம படத்துடைய ஹீரோயின். அவங்க ஒரு டாக்டர். அவங்கள பார்த்த உடனே ஹானு ஸ்டன் ஆகி நிக்காப்ல. ஹீரோயினும் நம்ம ஹானை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே வந்து, நான் கேட்ட மருந்தை கொண்டு வந்துட்டியா அப்படிங்க கையில தூக்கிட்டு வந்து பெட்டியை காமிக்காரு. பெட்டியில் உள்ள மருந்துகளை எடுத்து பார்க்காங்க. பார்த்தா தலைவர் கொண்டு வந்திருக்கிற மருந்து எல்லாமே அடுத்த வாரமே எக்ஸ்பயர் ஆக போதான். உடனே இவன் நைஸ் போல வெளியே வந்து போன் எடுத்து இவங்க டீம்ல செக்யூரிட்டி சேகர் ஒருத்தர் தானே அவனுக்கு கால் பண்றாரு. பார்த்தா அவன்கிட்ட இவர் உதவி கேட்டு அவன் தான் அந்த மருந்தெல்லாம் அனுப்பி விட்டுருக்கான் போல இருக்க. எக்ஸ்பயர் ஆக போற மருந்து அனுப்பியிருக்கல அப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல நம்ம சாப்பிடாத எக்ஸ்பீரியா, இப்ப நம்மளாம் எப்படி தெம்ப ஜகஜாலமா சுத்திக்கிட்டு இருக்கோம், சும்மா கொடுத்து விடுவே அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். பார்த்தா அவன் ஏதோ பப்ல உட்காந்துருக்கான். அவனை சுத்தி 5-6 பொண்ணுங்க. அவர் போனை வச்சிருக்காரு. அன்னைக்கு சாயங்காலம் இவரும் ஹீரோயினும் அந்த கேம்புக்கு அங்கிட்டு இருக்கிற அழகான ஆத்தோரமா நடந்து பேசிட்டு இருக்கப்போ நம்ம தல ஹானு ஹீரோயினுக்கு கழுத்துல ஒரு நெக்லஸ் பரிசா போடுறாரு. அதை பார்த்தா கத்தி நெக்லஸ், ஐ லவ் யூ அப்படிங்க. அட பாவி மக்கா, கத்தி நெக்லஸ் கொடுத்து ஐ லவ் யூ ப்ரொபோஸ் பண்ண மொத ஆள் நீதாவே. நானும் ஐ லவ் யூ மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டிப்பிடிக்க 2 பேரும் அப்படியே அங்க உட்காந்து மாலை பொழுத போக்கிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி 1 வாரம் கழிச்சு காமிக்காங்க புத்தாபெஸ்ட்ல உள்ள ஹங்கேரி நகரம். இப்ப நம்ம டீமுக்கு இங்க ஏதோ ஒரு பெரிய அசைன்மெண்ட் கிடைச்சிருக்கு போல இருக்க. எல்லாரும் குரூப்பா வந்து இறங்குறாங்க. இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்க, அங்க நம்ம செக்யூரிட்டி சேகர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள லிமிடெட் எடிஷன் ஸ்போர்ட்ஸ் கார்ல உட்காந்து போன்ல பேசி சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இவங்களா ஷாக் ஆயிடுறாங்க. இவனுக்கு எப்படி இந்த கார் கிடைச்சதுன்னு. இவங்கள பார்த்த உடனே வாங்க மாப்பிள்ளைகளான்னு கையை தூக்கிட்டு வரவேற்கிற அந்த செக்யூரிட்டி சேகர் இவங்களை கடலுக்கு நடுவுல போட்ல மிதக்கிற ஹோட்டலுக்கு கூட்டு போறான். அங்கெல்லாம் ரிசர்வேஷன் கிடைக்கிறதே கஷ்டம். இவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு காசு வந்துச்சுன்னு அவன் கூட்டாளிகளுக்கே தெரிய மாட்டேங்குது. சரி அதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு உங்களை எல்லாம் எதுக்கு கூப்பிட்டுருக்கனா அப்படின்னு நம்ம ஹானு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்காரு. பார்த்தா மார்க்கெட்ல இன்னும் வெளிவராத மருந்தோட ஒரு புது பேட்ச ஆட்டைய போடுறதுக்கு உதவி கேட்டு கூட்டாளிகள் எல்லாம் ஒன்னா கூட்டியிருக்காரு. அந்த மருந்துகள் வச்சு குழந்தைகளோட உயிரை காப்பாற்றணும், அதுக்காக தான் கேட்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கேள்வியே கேட்காம மிஷனுக்கு நாங்க ரெடின்னு கையை தூக்கிடுறாங்க. ஒருத்தனை தவிர நம்ம செக்யூரிட்டி சேகர். ஏன்னு கேட்டா டெலிவரி எல்லாம் ரைஸ்ங்கிற ஒருத்தன் தான் பாத்துக்கிட்டு இருக்கானா, அது இவங்களோட பழைய பாஸ். அதனால என்னால இதுக்குள்ள இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கையில் காத்த வரையானோ ரைஸ் விடுங்கடே, நம்ம பாப்பாட்ட இதை சொல்லியாச்சா, அவர் இதுக்கு சம்மதிப்பாரு அப்படின்னு கேட்கான். நான் சம்மதிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு பின்னாடி ஒரு சவுண்டு கேக்கு. அங்க ஒரு பெரியவர் வந்து நிக்காரு. இவர் தான் இவங்க பாப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரு இவங்க எல்லாத்தையும் வளர்த்தெடுத்த அப்பா. பார்த்தா நம்ம ஹானு ஏற்கனவே பாப்பாக்கு போனை போட்டு இந்த மிஷனை பத்தின எல்லா விவரத்தையும் சொல்லிட்டான். அதனால இந்த மிஷன்ல அவங்க அப்பாவும் உள்ள இறங்கிடலான்னு முடிவு பண்ணிருக்காரு. திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிக்கா. இவதான் பாப்பாவோட உண்மையான பொண்ணு. மத்தபடி அவர் நம்ம பயல்கள் எல்லாத்தையும் தத்தெடுத்து வளர்த்தவர் தான். பல வருஷம் கழிச்சு மீட் பண்ணல எல்லாரும் ஜாலியா பேசி சரக்கடிச்சு அன்னைக்கு நைட்டை போக்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஆளுங்க 5 பேரும் மிஷன்ல இறங்குறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது தான் இவங்களோட பழைய பாஸ் ரைஸ் இருக்கானே, அவன் தான் அந்த மருந்து கம்பெனிகளுக்கு இந்த மருந்தை டெலிவர் பண்றான் போல இருக்க. அதுவும் மார்க்கெட்ல வெளிவராத அந்த புது பேட்ச ஒரு வேன் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. அந்த வேனை கண்காணிப்புல வச்சிருக்க வானத்துல அவங்களோட ஹெலிகாப்டர் சுத்திக்கிட்டே இருக்குமா. வேன் மருந்துகளை பிக்கப் பண்ண பாயிண்ட்ல இருந்து அது டிராப் பண்ற பாயிண்ட் 29 கிலோமீட்டர். ஆனா வழியில எந்த இடத்துலயுமே டிராபிக் லைட் கிடையாது. அதனால 20 நிமிஷத்துல போய் சேர்ந்துருவாங்க. அந்த வழியில ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆக்சிடென்ட் உருவாக்கி உள்ள புந்து மருந்துகளை ஆட்டைய போட்டுலாம். அதுக்கப்புறம் மருந்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருங்க. ஆப்பிரிக்கால இருக்கிற டாக்டர் ஹீரோயின் அம்மாக்கு நான் அந்த மருந்து அனுப்பிடுறேன்னு செக்யூரிட்டி சேகர் சொல்றான். அந்த பிளான் படியே இவங்க களத்துல இறங்குறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க கணிச்ச மணிக்கு கணிச்ச நேரத்துக்கும் கணிச்ச இடத்துல இருந்து மருந்துகளை வண்டியில ஏத்திட்டு ரைஸோட வேனை அங்கிருந்து கிளம்புது. உடனே ரைஸ் அவனுடைய ஹெலிகாப்டருக்கு போனை போட்டு சொல்ல, ஹெலிகாப்டர் அந்த வேனை வானத்துல பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கு. பிரச்சனை இல்லாம வண்டி போய்கிட்டு இருக்க. அப்ப நம்ம டீம் அந்த ரோட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. வேன் வந்துகிட்டு இருக்க இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குட்டியான நிறைய பபிள்ஸ் முட்டை ஒரு சோப்பு தண்ணியை பேரல்ல ஏத்திட்டு போய் அங்க இருக்கிற அடிபம்பை அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அதுல வண்டி இடிச்சு பிரேக் டவுன் ஆகி நரோட்ட நிக்க அடிபம்பு உடஞ்சதுல தண்ணி பீச்சிட்டு அடிச்சு அந்த ஏரியா முழுக்க ஒரே சோப்பு பபுள் ஆயிருது. அந்த ரோடு வழியா ஒரு பைக் கிராஸ் பண்ணி போனாலும் வழி வந்து சாவ வேண்டியதான். ஹெலிகாப்டர்ல போயிட்டு இந்த ரைஸோட ஆளுங்க இந்த ஆக்சிடென்ட் பாத்துறாங்க. இந்த ரூட் பிளாக் ஆயிருக்கு, உடனே நீங்க அடுத்த ரூட்டான B1 எடுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்காங்க. உடனே இவங்களும் ஆல்டர்னேட் B1 ரூட் எடுத்துட்டு போவ. அது ஒரு டனல் வழியா போகுது. அந்த டனலுக்குள்ள போனா GPS சிக்னலோ ரேடியோ நெட்வொர்க்கோ எதுவுமே வேலை செய்யாது. அது அந்த வண்டி டிரைவர் முன்னாடியே சொல்லிட, அந்த டனலை கடக்கிறதுக்கு சரியா 1 நிமிஷம் 25 செகண்ட் தான் ஆகும். அது வரைக்கும் சிக்னல் இல்லைன்னா பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்க அனுப்பியிருக்கிற ஹெலிகாப்டரை டனலோட அந்த எண்ட்ல போய் வெயிட் பண்ண சொல்லிடுறாங்க. கரெக்டா 1 நிமிஷம் 25 செகண்ட் முடியவும் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே சரக்கு வண்டி டனலோட அந்த பக்கம் வந்துருது. ரைட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரூட்ல போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றான். பார்த்தா ரூட்ல போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல லெஃப்ட் எடுத்து ராங் ரூட்ல போகுது. யோ தப்பான ரூட்ல போதா ரைட் ரூட்டுக்கு வா அப்படின்னு டிரைவருக்கு ரைஸ் சொல்றான். அதை கேட்காம வண்டி பாட்டுக்கு ராங் ரூட்ல போயிட்டே இருக்க ஹெலிகாப்டரை கொண்டு போய் ரோட்ல நிப்பாட்டி வண்டியை மறிச்சிடுறாங்க. பார்த்தா ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு பெரியவர் இறங்கி வராரு. இவரு இன்டெலிஜென்ஸ்
ஏஜென்சியோட தலைவர் தடார்னு கீழே இறங்கி வந்து துப்பாக்கி காமிச்சு வெளியே வர அப்படின்னு சொன்னா டிரைவர் வெளியே வரான். பார்த்தா அது இவங்க டிரைவரே கிடையாது. வண்டி ஓட்டினா காசு தரேன்னு சொன்னாங்க, அதனால ஓட்டினேன், அது தப்பா அப்படின்னு கேட்க யார்ல சொன்னா அப்படின்னு கேட்டா அப்பதான் பிளாஷ்பேக்க காமிக்காங்க. ரோட்ல உட்காந்து அமைதியா பர்கர் சாப்பிட்டு இருந்த ஒருத்தன்ட்ட நம்ம டீம் ஆள் ஒருத்தன் மாறு வேஷம் போட்டு போய், தம்பி நாங்க சொல்ற வண்டியை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தா போதும், உனக்கு 10,000 ரூபாப்பா அப்படின்னு கையில 5,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. என்னடா இது சும்மா இருந்து எனக்கு சொர்க்க வாசல் திறக்குதுன்னு அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். சரக்கு ஏத்திட்டு வர்ற ரைஸோட வண்டி மாதிரியே இவங்க இன்னொரு வண்டி ரெடி பண்ணி ரைஸ் வண்டி வர்றதுக்கு 5-10 நிமிஷம் முன்னாடியே அவங்க அந்த வண்டியை இந்த குண்டனை ஓட்ட விட்டு டனலுக்குள்ள அனுப்பி விட்டாங்க. பிறகு அந்த குண்டனை ஓட்டிக்கிட்டு இருக்க அப்போ சைட்ல ஸ்கூட்டில வந்த லூலு அந்த வண்டிகளுக்கு முன்னாடி சில ஆணிகளை தூக்கி போட்டு போயிடுறா. அதுல ஏறவும் அந்த வண்டி பஞ்சர் ஆகி நின்ற உடனே பஞ்சர் வண்டி வர்ற மாதிரி நம்ம ஆளுகளே இன்னொரு வண்டியில போயிட்டு அந்த வண்டியை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ கரெக்டா 5 நிமிஷம் கழிச்சு ரைஸோட சரக்கு வண்டி அந்த டனலுக்குள்ள வர பின்னாடியே இன்னொரு ட்ரக்ல வந்து நம்ம ஹானும் கையில் காத்த வரானோ அந்த வேனுக்குள்ள மயக்க புகையை வீசி அந்த டிரைவரை மயக்கமாக்கி அதுல இருந்த ஜிபிஎஸ் டிவைஸை கலட்டி அதை இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த டூப்ளிகேட் வண்டியில ஒட்டி விட்டு அந்த தம்பியை ஓட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. ஆக உள்ள வந்த ரைஸோட வண்டி டனலுக்குள்ளே இவங்க ஹோல்டு பண்ணி பிடிச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க அனுப்பின டூப்ளிகேட் வண்டியை இவங்க கரெக்டா 1 நிமிஷம் 25 செகண்ட் ஆகும் டனல் விட்டு வெளியே அனுப்பி விட்டுருக்காங்க. அடா பாவிகளா, கன நேரத்துல வண்டியை மாத்திருக்காங்களே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு இந்த ஏஜென்சி தலைவர் ரைஸுக்கு கடுப்புல போனை போட்டு கேட்க, எப்படியோ நடந்துட்டு இப்ப என்னங்க அப்படிங்கும், இதுக்கெல்லாம் நீதான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்த்தா இங்க நம்ம ஆளுகளோ ஒரு பெரிய ட்ரக்குக்குள்ள அந்த சரக்கு வேனை ஏத்தி நீட்டா ஒரு குடோனுக்கு கொண்டு வந்து இறக்கிடுறாங்க. உண்மையில பின்னாடியே சரக்கு இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்காங்க. பார்த்தா மருந்துகள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பெரிய இரும்பு வால்ட் இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அந்த வால்ட் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பூரா தங்க கட்டிகள். இதுக்கு தான் அந்த செக்யூரிட்டி சேகர் வண்டியை இங்கே விட்டுட்டு போங்கன்னு சொன்னானா, அவனை எங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நான் தான் அவங்கள வண்டியை ஓபன் பண்ண வேணாம்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கான். இல்ல மருந்தை கடத்தணும்னு சொல்லிட்டு தான் அவன்கிட்ட வந்தோம், எங்கிட்டே டிராமா ஆடி இப்படி தங்கத்தை கடத்த வச்சு அப்படின்னு கேட்டா, என் மருந்து எப்போனாலும் எக்ஸ்பைர் ஆகிற பொருள், கோல்டு என்னைக்காவது எக்ஸ்பைர் ஆகுமா அப்படின்னு கேட்கான். அவன் சொல்ற பாணியிலேயே இவனை பண பேய் பிடிச்ச ஆட்டுதுன்னு இவங்களுக்கு புரிஞ்சது. கடுப்பான நம்ம டீம் ஆளுங்க 2 பேரும் இவனை பிடிச்ச ரப்பு ரப்புன்னு அடிக்க, இருங்கடே இந்த தங்கத்தை கடத்தி இதை காசாக்கி அதுல அந்த குழந்தைகளுக்கு மருந்து வாங்கி கொடுத்து மிச்ச பணத்தை நம்ம எல்லாம் சரிசமமா பிரிச்சுக்கலாம் தான் இப்படி ஒரு பிளான போட்டேன் அப்படின்னு இப்ப டப்ஸா விடுறான். அடிங்க செருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரட்டுன்னு பின்னாடி ஒரு கார் வந்து நிக்கி, யாருன்னு பார்த்தா அதுக்குள்ள இருந்து ரைஸ் வெளியே இறங்குறான். அப்போ அவங்க கிட்ட போன நம்ம செக்யூரிட்டி சேகரி தலைவரே, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, இவங்களை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், உங்க பொருள் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அவனோ இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு இவங்களை சீக்கிரம் முடிச்சு தள்ளுறதான் கரெக்ட்னு சொல்றான். அவங்க பண்ற டிஸ்கஷன் ஏதோ இவங்களுக்கு எதிராக தான் நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க நைஸா கையில துப்பாக்கி எடுத்து பின்னாடி ஒளிச்சு வைக்காங்க. அப்ப ரைஸ் மெதுவா நம்ம சேகர் கையில துப்பாக்கி கொடுத்து ஒருத்தனை விடாத அவங்கள சுட்டு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட, அதை பார்த்து நம்ம காத்தவராயன பதறி போய் சேகர சுட துப்பாக்கி தூக்குறாரு. இல்ல வேண்டாம் அப்படின்னு ஹானு தட்டி விட மிஸ்டேக்கா ட்ரிகர் அழுத்தி அது சைட்ல செவனேன்னு நின்றுட்டு இருந்த நம்ம பாப்பாவோட துடைக்குள்ள ஒரு புல்லட் இறக்கிடுது. அவர் சுருண்டு கீழே விழுந்துரும். 2 பேரும் அவர் தூக்கிட்டு ஓடுறாங்க. துப்பாக்கி சூடு சத்தம் கேட்ட உடனே ரைஸோட ஆளுங்க எதிரில் நின்று துப்பாக்கி எல்லாம் பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பதிலுக்கு நம்ம ஆளுகளும் அவங்கள சொல்றாங்க. நம்ம சேகர் அங்குள்ள காருக்கு பின்னாடி போய் ரைஸ் கூட உட்காந்துட்டு கையில துப்பாக்கி தூக்கிடுறான். காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பாப்பாவை காப்பாத்தி கொண்டு போயிடலான்னு பார்த்தா அதை பார்த்தா எதிரி ஆளு ஒருத்தன் மேல இந்த கிரேன் ஹூக் அவுத்து விட்டு இந்த காரையை கவுத்து விட்டுறான். ஆனா காரை ஓட்டிட்டு இருந்த நம்ம பைய காரை விட்டு வெளியே வந்து அதை திரும்ப நேரா கவுத்து போட்டு காராலே சவுத்த உடச்சுக்கிட்டு அங்க இருந்து பாப்பாவை காப்பாத்தி கூட்டு போறான். இதை பார்த்த ரைஸோட வெளியே நின்று இருந்த ஆளுங்க அந்த காரை துரத்துறாங்க. அவங்களுக்கு உடனே பேக்கப் வேணும்னு நம்ம ஹானும் காத்தவராயனும் இன்னொரு கார்ல ஏறி அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ கடுப்புல இந்த காத்தவராயன நம்ம ஹான்ட்ட இதுக்காக நீ என்ன தடுத்த, அந்த நாய் சேகரை நான் சுட்டு கொண்டிருக்கணும் அப்படிங்க, இப்ப நம்ம பாப்பா உயிரை காப்பாத்துறதா முக்கியம் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க இவங்களுக்கு பின்னாடி ரைஸோட ஆளுங்க துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. வெளியே அந்த சேஸ் பயங்கரமா போய்கிட்டு இருக்க இங்க குடோனுக்குள்ள காமிக்காங்க. ரைஸ் வந்து அந்த தங்க கட்டிகளை மோந்து பார்க்கான். ஃபைனலா நம்ம பிளான அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனா ஒரு விஷயம் மிச்சம் இருக்கு அப்படின்ட்டு சேகர் வயித்துல குத்துனவன் அவங்க எல்லாம் உன் பிரதர்ஸ் உன் சொல்லு பேச்ச கேட்பாங்கன்னு சொன்ன, இந்த திருட்டு வேலையெல்லாம் பார்த்தது நீதானு ஏஜென்சியில உன்னை போட்டு கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லவும் கடுப்பான சேகர் சட்டுன்னு துப்பாக்கி உருவி ரைஸா அந்த இடத்துல போட்டுன்னு போட்டு தள்ளிடுறான். பிறகு இந்த தங்க கட்டியெல்லாம் எடுத்துட்டு நம்மளால எஸ்கேப் ஆகி போயில அவன் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஏஜென்சியோட தலைவர் அங்க வந்து நிக்காரு. பார்த்தா ரைஸ் அவனுடைய ஆட்கள் எல்லாரும் இறந்து கிடக்காங்க. தங்கத்தை காணும். இந்த செத்த பைய சேகர் தான் வேலையை காமிச்சிட்டான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சது. இங்க நம்ம ஆளுகளோ சேஸ் பண்ணி பண்ணி ஊருக்குள்ள பூந்துடுறாங்க. பின்னாடி வந்த ரைஸோட ஆளு கையில ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சு நம்ம ஹானோட காரை அடிக்கணும் ஸ்வயங்னு ராக்கெட் விட்டு அங்க வந்து ஒரு அப்பாவி இன்னசென்ட் காரை அடிச்சு தூக்கிடுறான். இந்த வாட்டி குறி தப்பாதுன்னு காரோட அந்த ஜன்னலுக்கு போயிட்டு மறுபடியும் குறி பார்த்து அடிக்கான். பார்த்தா ரோட்ல போயிட்டு இருந்த இன்னொரு காரை தூக்கிடுறான். இப்படி கரெக்டா குறி வச்சு நம்ம ஹான் காரை தவிர மத்த எல்லா காரையும் தூக்கிட்டு இருக்க அவங்க போயிட்டு இருக்க ரோட்டு மத்தியில ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துருது. சரி ட்ரெயினை மட்டும் ஏன் விட்டு வைப்பானே அப்படின்ட்டு நம்ம ஹானு ஃபாஸ்டா போய் சடன் பிரேக் அடிச்சு அந்த ட்ரெயினோட ஒரு பெட்டியும் கவுத்து விட்டுருந்தாரு. அதுல இவங்க கார் ஓட்டையாயிர ஹானும் காத்தவரையானும் சட்டாடி இறங்கி வேற வேற கார்ல ஏறி 2 காரா ஓட்டுறாங்க. இப்படி இவங்க அளப்பறைய கொடுத்துட்டு போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹானை பின்னாடி வந்த ரைஸோட ஆளுங்க மாட்டுத்தனமா சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப பாக்காரு தெருமுக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, தப்பிக்கிற இதாமல ஒரே வழி அப்படின்ட்டு நேரா காரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சொல்லிடுறாரு. அதை பார்த்த அந்த வில்லனோட ஆட்கள்
போலீஸ்ட பிரச்சனை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. பின்னாடியே கார்ல வந்து நம்ம காத்தவர அண்ணனும் ஹான் இப்படி போலீஸ்ட மாட்டிக்கிட்டானே அப்படின்னு தவிப்புல பாக்காரு. ஆனா இவரே நினைச்சாலும் இப்ப உதவி பண்ண முடியாது. அவரும் அங்கிருந்து போயிடுறாரு. போலீஸ் ஹான் கையில விலங்க மாற்றப்பதான் அவருக்கு பழைய ஞாபகங்கள் வருது. நம்ம டீம்ல உள்ள 5 பேரும் அநாத ஆசிரமத்துல வளர்ந்தவங்க. 15-16 வயசுல ஆசிரமத்தை விட்டு வெளியே ஓடி வந்து அங்க இங்கன்னு பிரச்சனை பண்ணதுல போலீஸ் இவங்களை பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. அப்ப இவங்களை ஜெயில இருந்து பெயில வெளியே கொண்டு வந்தவர் தான் நம்ம பாப்பா. எங்களை ஏன் வெளியே எடுத்தீங்க அப்படின்னு அந்த பயலுக கேட்க, நீங்க சண்டை போட்ட இடத்துல நான் இருந்தேன். 5 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப ஒற்றுமையா இருந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. உங்களை மாதிரி பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனா நீங்க வாழ்க்கையை வீணாக்கிட கூடாது அப்படின்ட்டு அவங்களை ஜெயில இருந்து வெளியே எடுத்து அவரை படிக்க வச்சார். ஜெயில ஆரம்பிச்ச வாழ்க்கை மறுபடியும் ஜெயிலே வந்து முடியுது அப்படின்னு ஹானு வருத்தப்படுறாரு. பிறகு பல மாசங்கள் அவருக்கு ஜெயிலே கழியுது. அந்த கேப்ல நம்ம டீமை சேர்ந்த ஒருத்தன் பாப்பா கூடயே தங்கி அவர் வீட்டை பார்த்துக்க ஆரம்பிச்சிடறான். மிச்சவங்க அங்கங்கன்னு ஏதோ சின்ன வேலைக்கு போறாங்க. இங்க நம்ம ஹானோ ஜெயிலுக்குள்ள உள்ள முரடங்கிட்ட அடி வாங்கிட்டு சண்டை போட்டு ரொம்ப ரணகொடூரமா அவள் டைம் போகுது. ஆப்பிரிக்கால அந்த சோசியல் ஒர்க் கேம்ப்ல இருக்கிற நம்ம ஹீரோயினோ போனவன் திரும்ப வரலன்னு தினமும் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இறுதியா 1.5 வருஷம் கழிச்சு நம்ம ஹானுக்கு விடுதலை கிடைக்குது. அப்ப வெளியே வந்து பார்த்தா அவருடைய டீம்மேட் அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவரை கார்ல பிக்கப் பண்ணிட்டு காத்தவர என்ன இந்த ஊர்ல தான் இங்கே இருக்காரு, போய் பாப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவ 2 பேரும் சந்தோஷமா போறாங்க. ஆனா போய் பார்த்தா வீடு இல்லாதவங்க பிச்சைக்காரங்க எல்லாம் தங்குற ஒரு சின்ன டனலுக்குள்ள இருக்கு அந்த அட்ரஸ். காத்தவராய இங்க இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல உள்ள போய் பார்த்தா அங்க மீச தாடியெல்லாம் வச்சு குளிக்காம கொள்ளாம மண்டையில மங்கி கொள்ளா போட்டுக்கிட்டு நம்ம தலை கயிறு காத்தவராய என்ன உட்காந்துருக்காரு. பார்த்தா என்னைக்கு நம்ம ஹான ஜெயில போட்டாங்களோ அன்னையில இருந்து அவர் ஜெயில இருந்து வராம இவர் இந்த ஊரை விட்டு போக மாட்டார்னு வீடு இல்லைனாலும் பரவாயில்லன்னு பிச்சைக்காரங்க கூட சேர்ந்து தங்கி இருந்திருக்காரு. ஹானா பார்த்த உடனே சந்தோஷத்துல அவர் கிளம்பி வராரு. பிறகு அவங்க அங்க இருந்து பாப்பாவை பாக்குறதுக்காக கிளம்பி வராங்க. அப்பதான் கூட இருக்கிற நம்ம பைய காத்தவராயனை பார்த்து, என்ன நீ குளிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, இப்படியெல்லாம் இருந்தா பிளைட்ல எப்படி உன்னை ஏத்துவாங்க, போய் குளிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டு குளிப்பாட்டி அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து நம்ம பாப்பாவை பார்க்க வராங்க. பார்த்தா பாப்பா ஜப்பான்ல உள்ள ஒரு அமைதியான கிராமத்துல போய் குடியேறிட்டாரு. அந்த அட்ரஸ் தேடி இவங்க போய் பார்த்தா நம்ம பைய கண்ணாடி அங்க வந்து நிக்கான். இளைய அண்ணங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஓடி வந்து கட்டிப்பிடிக்க எல்லாருக்கும் ஒருத்தர் பார்த்ததுல சந்தோஷம். அப்ப அங்க வந்து லூலுவும் எல்லாரையும் சந்தோஷத்தோட கட்டிப்பிடிக்கா. சரி வாங்க பாப்பாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லூலு அவங்க அப்பா இருக்கிற ரூமுக்கு கூட்டு போறா. கதவை திறந்து பார்த்தா அவர் வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் முகம் வாடிடுது. குறிப்பா நம்ம காத்தவரைய அண்ணனுக்கு இதயமே நொறுங்கி போயிருது. அப்ப அங்கிருந்த ஒவ்வொருத்தரும் போய் அப்பாட்ட எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்க காத்தவராயனால மட்டும் போய் கேட்க முடியல. ஏன்னா இவர் சுட்ட குண்டாலதான் இப்ப அவருக்கு அந்த நிலமங்கிறத இவனால ஏத்துக்க முடியல. அப்ப அதை பார்த்தா பாப்பாவோ எல்லாரும் என்கிட்ட வந்து பேசுறாங்க, உனக்கு மட்டும் என்னல அப்படின்னு கேட்க காத்தவராயன முன்னாடி போய் மண்டி போட்டு அப்பா அப்படின்னு அழுவ ஷப்புன்னு சவுட்ல ஒரு அறைய கொடுக்காரு. நீ என்ன சுட்ட, அதுக்கு பிறகு நான் உன்னை அடிச்சிட்டேன், இப்ப நம்ம 2 பேரும் ஈக்குவல் ஆயிட்டோம். பழசெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா வாழ்க்கையில எப்படி முன்னேறது, நமக்குள்ள நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், உன் மனசுல உள்ள குற்ற உணர்ச்சி தூக்கி போடு, என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு பையன் தான், நான் உனக்கு அப்பா தான் ஒரு சென்டிமெண்ட் டயலாக் போட காத்தவராயன்னா காத்த பிச்சுட்டு அழுகுறாரு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் வீட்டுல விருந்து சாப்பிட உட்காந்துருக்க வந்துட்டோம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு 2 கிழவங்க உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பாப்பாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க போல இருக்க. இங்க வந்து இவங்க கூட இவர் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. கையில ஒரு ஒயின் பாட்டில தூக்கிட்டு வந்து இவங்க சரக்க போட வந்திருக்காங்க. நைட்டு வந்து வெந்நீர் குளியல் தொட்டியில குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்பதான் நம்ம ஹானனை அவர் ஜெயில இருந்தப்ப நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த ஏஜென்சியோட தலைவர் ஹானை பார்க்க வந்திருக்காரு போல இருக்க. அப்ப அவர் ஹான்ட்ட உங்க பையன் சேகர் திருடிட்டு போன தங்கத்தை மீட்டு நீ திரும்ப என்கிட்ட தந்தனா உங்களை உயிரோட விடுவேன், இல்லன்னா அண்ணன் தம்பி உங்க 5 பேரையும் நான் கொன்றுவேன்னு மிரட்டியிருக்காரு. இதை கேட்ட உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. விஷயம் நம்ம நினைச்சதை விட சீரியஸா இருக்கு. நம்ம சீக்கிரம் சேகரை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட பேசி புரிய வச்சு அந்த தங்கத்தை உரியவங்கிட்டே ஒப்படைச்சலாம் அப்படின்னு இவங்க பேச சேகர் வருஷம் நடக்கிற பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் எக்ஸ்போல எல்லாம் கலந்துக்கிடுவான் போல இருக்க. இன்னும் 2 வாரத்துல இன்னொரு பெரிய எக்ஸ்போ நடக்க போதான், கண்டிப்பா அவன் அங்க வருவான். அங்க போய் அவனை பிடிச்சு நம்ம அவன்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. நம்ம ஆளுங்க அந்த எக்ஸ்போ சென்டருக்குள்ள போய் அங்கங்க ஸ்ப்ரெட் ஆகி நிக்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்க சேகர் கார்ல வந்து இறங்குறான். அவனுக்கு அடியாளா ஒருத்தன் போறான். அவன் இவங்களை குடோன்ல வச்சு முடிச்சு தள்ள பார்த்த ஒருத்தன். சரி ரைட்டு, அவனுக்கு தெரியாம நம்ம சேகரை கடத்தி நம்ம கார்ல ஏத்திட்டு ஊருக்கு வெளியே கொண்டு போய் பேசிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு இறங்குறாங்க. சட்டுன்னு அவங்க கண்காணிச்சிட்டு இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுக்கு பதிலா சேகரோட மூஞ்சி தெரியுது. என்ன மாப்பிள்ளையா என்னையா தெரியுங்க, என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தா நானே நேரில் வந்திருப்பேன் அப்படிங்க. பார்த்தா அவன் பாப்பாவோட வீட்டுல இருக்கான். தனியா போல ஏகப்பட்ட அடியாட்களை கூட்டு போயிருக்கான். அதை பார்த்த உடனே லூலு கத்த உடனே பாப்பா நைஸ் போல ஒரு துப்பாக்கி எடுத்து அவர் துண்டு கடியில ஒளிச்சு வச்சிருக்காரு. இங்க இவங்க சேகர் நினைச்சு ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களே, அவன் சடார்னு திரும்பி நம்ம ஆளுகளை துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சிடறான். உடனே நம்ம ஆளுகளும் பதிலுக்கு துப்பாக்கியால சுட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக பார்க்காங்க. ஆனா அடியாட்கள் ஏகப்பட்டவர் இருக்காங்க. உடனே நம்ம ஹானு பக்கத்துல இருந்த ஸ்போர்ட்ஸ் கார்களை உட்காந்து அதை ஸ்டார்ட் பண்ணி சென்டரை உடச்சிக்கிட்டு வெளியே பறக்காரு. எதிரிகளும் அங்க இருந்த ஸ்போர்ட்ஸ் கார்ல ஏறி இவரை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க நம்ம சேகர் கூட்டு வந்த அடியாட்களோ லூலுவை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம பாப்பாட்ட வந்த சேகர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணப்பா அப்படிங்க. அதை கேட்ட அவரு நீ உண்மையிலே என் அப்பா நினைச்சா என் பொண்ணு லூலுவை போ விடுங்கள். அதுக்கு அவனோ நான் லூலுவை பிடிக்கிறதுக்காக இங்க வரல, நான் சொல்ற ப்ரொபோசலை கேளுங்க, ஆட்டையா போட்ட தங்கத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு பங்கை நான் பிரிச்சு கொடுக்க, ஆனா என்னுடைய பிரதர்ஸை
என்ன தேட வேண்டாம், நீங்க உத்தரவு போடுங்க அப்படிங்க. ஆனா அதுக்கு பாப்பா ஒத்துக்கிட மாட்டுக்காரு. அவர் ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. பார்த்தா படத்தோட முதல் சீன்ல மர்வின்கிற ஒருத்தனை கடத்தி பாதுகாப்பா கொண்டு போவ நம்ம செக்யூரிட்டி சேகர் கூட்டு போயிட்டு இருந்தானே, அப்ப அங்க வந்த மர்வினோட அடியால துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டு மர்வினையும் சுட்டு கொன்னது நம்ம செக்யூரிட்டி சேகர் தான். பிறகு அவனே காலில் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு நம்ம டீம்டே நாடகம் ஆடி ஏமாத்தி இருந்திருக்கான். இது நம்ம பாப்பாக்கு எப்படியோ தெரிஞ்சிட்டு, தப்பு பண்ணிட்டீங்கப்பா, இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வர, அப்ப கரெக்ட் அந்த வீட்டுக்குள்ள அந்த பக்கத்து வீட்டு பெரியவர் ஓடி வராரு. ஏன் நண்பா என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து பார்த்தனா சுத்தி முத்தி அடியாட்கள் நிக்காங்க. அதை பார்த்த உடனே இங்க ஏதோ விவகாரம் நடக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருது. நைஸ் போல நம்ம பாப்பா கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு முகரையே சரியில்லை, அவருக்கு ஆய் வருதுன்னு நினைக்கிறேன், நான் வீல் சேரை தள்ளி கொண்டு போய் கூட்டு விட்டு வரனே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி கொண்டு போவ, அப்ப சுத்தி இருக்கிற அடியாட்கள்லாம் இவங்களுக்கு கட்டம் கட்டுறாங்க. அதை பார்த்த பாப்பா என் நண்பனை இங்க இருந்து போட்டுருங்க அப்படிங்காரு. அவங்க என்னல என்ன போடுறது அப்படின்னு பின்னாடி உள்ளவனுக்கு ஒரு எத்து கொடுக்காரு. அவன் செவுத்த உடைச்சிட்டு போய் விடுறான். அப்பதான் புரியுது இவர் தாத்தா கிடையாது பழைய தாதான்னு. உடனே எல்லா அடியாட்களும் ஒரே நேரத்தில் அடிக்க வராங்க. ஒவ்வொருத்தனையும் பிடிச்சு வெளுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தன் வந்து சண்டை போடுறான். ஆயுதத்தை எடுத்து அவன் ஆயுச முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு பக்கத்தில் உள்ள வாழை உருவுறாரு. டப்புன்னு அவர் நெஞ்சில 2 புல்லட் இறங்குது. பார்த்தா நம்ம செத்த பைய சேகரு அவர் சுட்டு கொன்றுதான். அதை பார்த்த பாப்பாவுக்கு பிபி ஏறிடுது. ஆனா பாவி மவனை கொல்றதா இருந்தா என்ன கொண்டிருக்க வேண்டியதில்ல, ஏன் என் ஃப்ரெண்டை கொன்ன அப்படின்னு அவர் கோவப்பட, நம்ம சேகர் உடனே பாப்பாட்ட ஓடி வந்து அப்பா என்ன மன்னிச்சிருங்க, இதை நான் வேணுக்குனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்க வரான். அப்ப அவன் காலுக்கு பதிலாக தெரியாம கோலை பிடிச்சிடறான். என்ன இவ்வளவு கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம பாப்பா துண்டுக்கு கீழே துப்பாக்கி ஒளிச்சு வச்சிருக்கத கண்டுபிடிச்சிடறான். அவர் துப்பாக்கி எடுத்து இவன் சங்கில வைக்க, அதே நேரத்துல இவனும் அவர் சங்கில வைக்கான். டப்புன்னு நம்ம பாப்பாவோட தலை செதறுது. பார்த்தா நம்ம சேகரோட அடியாளு பின்னாடி இருந்து அவரை சுட்டு கொன்றுதான். அதை பார்த்த சேகர் தன்னால உறைஞ்சு போயிடறான். ஆட பேயிலவும் அவர் எங்க அப்பால அவர் எப்படி என்ன சுட்டு கொள்ளுவாரு, சும்மா ஒரு கோவத்துல ஒரு துப்பாக்கி வச்சாரு, அதுக்காக அவர் சுட்டு கொன்னே போட்டியல அப்படின்ட்டு அவனை பிடிச்ச அடி என்ன அடிக்கான். இவன் இதை பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க சத்தம் கேட்டு லூலு ஓடி வந்து பாக்கா அவங்க அப்பா அங்க கீழே தரையில பிணமா கிடக்காரு. அவ ஓன்னு கதறி அழ ஆரம்பிச்சிடறான். அப்ப அந்த பக்கமோ ஊருக்குள்ள ஜிடிஏ விளாண்டு இருந்த நம்ம ஹானு எதிரிகள் கண்ணில் மண்ணு தூவிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த செய்தி சேகருக்கு வந்து சேருது. எது எஸ்கேப் ஆயிட்டானுங்களா, இனிமேல் இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லூலுவை கடத்திட்டு அவன் கூட தூக்கிட்டு போயிடுறான். அங்கிருந்து எஸ்கேப் ஆன நம்ம பயல்களாம் பதறி அடிச்சு பாப்பாவோட வீட்டுக்கு ஓடி வந்து பாக்காங்க. பாப்பா பாவமா கீழே செத்து கிடக்காரு. பிறகு அவர் அடக்கம் பண்ணி இறுதி ஊர்வலமும் நடத்துறாங்க. அடக்கம்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க சோகமா அங்கிருந்து கிளம்புறப்போ பாப்பா கூட ஒருத்தர் இருந்து இவங்களை பாத்துக்கிட்டானே நம்ம டீம் ஆளு, அவன் நம்ம டீம்கிட்ட சேகர் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படிங்க. ஷாக் ஆனவங்க இது ஏம்ல முன்னாடியே சொல்ல அப்படின்னு கேட்டா பாப்பா தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு, அவன் மாண்டினிக்ரோல தான் இருக்கான் அப்படின்னு சேகர் இருக்கிற இடத்த சொல்லிடுறான். அவனுக்கு சாவு மணி அடிச்சாச்சல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே ரேஸ் கார்கள்லாம் எடுத்துக்கிட்டு மாண்டினிக்ரோக்கு கிளம்பி போறாங்க. அது ஒரு பெரிய மலை பிரதேசம். மலைகள் வழியா காரை ஓட்டிக்கிட்டு இவங்க மாண்டினிக்ரோ நகரத்துக்குள்ள போவ அங்க போய் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்ப அவங்க ஒரு ஜீப் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த ஏஜென்சி தலைவர். நம்ம ஹான அவள்கிட்ட போவோம், நீ கேட்டபடி உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன், நீ சேகர உயிரோட பிடிப்பியோ இல்ல கொண்டு பிடிப்பியோ, எனக்கு என் தங்கம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப்போட பின் கதவை திறக்காரு. பார்த்தா அந்த ஜீப்ல ஏகப்பட்ட துப்பாக்கி, வெடிகுண்டு, கிரெனேட்னு அர்னால்டு பட கமாண்டோல வர்ற மாதிரி எல்லா சாமானும் உள்ள கிடக்கு. அன்னைக்கு நைட்டு இவங்க சேகரை போடுறதுக்கு பிளான போடுறாங்க. சேகர் எங்க இருக்கன்னா மாண்டினெக்ரோ நகரத்துக்கு வெளியே கடல்ல தனியா ஒரு தீவை வாங்கி அந்த தீவை சுத்தி செக்யூரிட்டிக்கு துப்பாக்கி அந்த பாதுகாப்பு ஆட்களை போட்டு ஜம்முன்னு தீவுல உள்ள கோட்டையில வாழ்ந்துட்டு வரான். இந்த ஊர்ல இருந்து அந்த தீவை கனெக்ட் பண்றது ஒரே ஒரு பாலம் தான். அந்த ஒரு பாலம் வழியா தான் உள்ள போகவும் வெளியே வரவும் முடியும். ஹானும் டீம்ல உள்ள இன்னொருத்தனை மட்டும் பிரிட்ஜ் வழியா போய் அட்டாக் பண்ணி அங்க உள்ள ஆளுகளை டிஸ்ட்ராக்ட் பண்ண நம்ம காத்தவராயனும் மவுசும் அந்த ஊர்ல இருந்து நீந்து போய் தீவு சைடு வழியா உள்ள ஏறி அவங்க உள்ள இருந்து அட்டாக் பண்றதா பிளான். யாரும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட மறந்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முன்வாசல் வழியா ஹானும் இன்னொருத்தரும் தாக்குதல் நடத்த பின்வாசல் வழியா நம்ம காத்தவராயனும் மவுசும் கயிறு போட்டு அந்த தீவுக்குள்ள ஏறிடுறாங்க. ஹானு கார்ல வந்த மணிக்கே ராக்கெட் லான்ச்ல கிரெனேட் லான்ச்சர் எல்லாம் விட்டு அடிச்சுக்கிட்டே வராது. அப்போ அந்த பாலத்துலயே இவங்க கார் ஓட்டி வந்துகிட்டு இருக்க அங்க கதவு மூடி இருக்கு. அப்ப நம்ம காத்தவராயனும் பலட்டத்தலையனும் அந்த தீவுக்குள்ள பூந்துடுறாங்க. உள்ள போய் அங்கிருந்து அடியாட்கள் அடிச்சு கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அங்க போயிட்டு இவன் கதவை திறக்கல பட்டன் அமுக்கவும் தூக்கிட்டு இருந்த முள்ளு கதவு அப்படி மெல்ல கீழே வருது. அப்பம் பார்த்து ஒருத்தன் நம்ம பலட்டத்தலையனை பின்னாடி இருந்து பிடிச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். கதவை முழுசா திறக்காதனால இவங்களால இந்த பாலத்தை தாண்டி வர முடியல. அப்ப பாலத்துக்கு பின்னாடி இருந்து நம்ம சேகரோட ஆட்கள் மாட்டுத்தனமா இந்த ஜீப்பை சுட ஆரம்பிச்சிடுறாங்க. சாண்ட்விச் மாதிரி நடுவுல மாட்டி சப்ப போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும்போது கவலைப்படாதீங்க பிரதர்ஸ், நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு காத்தவராயனை காத்து வாக்கல ஸ்னைப்பர் வச்சு அடிச்சுட்டு இருக்க அதுக்குள்ள இங்க பலட்டத்தலையன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணவனை அடிச்சு கீழே தள்ளி அந்த கதவை முழுசா திறந்துடுறான். பிறகு முன்னாடி இருந்த கதவை ஜீப்போட அடிச்சு உடைச்சிட்டு நம்ம ஹானு இன்னொருத்தரும் உள்ள போயிடுறாங்க. இப்ப நம்ம ஆளுங்க 4 பேரும் உள்ள பூந்து அந்த நாய் சேகர் வச்சு இந்த செக்யூரிட்டி கார்டு எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டு இவங்க சேகர் தேடி உள்ள போறாங்க. இதெல்லாம் சிசிடிவில பாத்துட்டு இருந்தாவன் கடுப்பாய் நம்ம லூலுவை பிடிச்சு உனக்கு அவங்க அண்ணன் மாதிரி எனக்கும் அண்ணன் தானே, என்ன மட்டும் எதுக்கு கொல்ல பாக்காங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம சேகர் அவன் உயிருக்கு பயந்து கிட்டத்தட்ட 1000 பேர் அந்த தீவுல குமிச்சு வச்சிருக்கான். ஆனா நம்ம ஆளுங்க 4 பேர் நாசுக்கா பிளான் போட்டு வழியில உள்ள எல்லாவனையும் அடிச்சு தள்ளிடுறாங்க. இல்லையா நம்ம சேகர் இருக்கிற ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப சேகரோட அடியால் ஒருத்தன் ஓடி வந்து இவங்களை சுட பார்க்க நம்ம ஹானு ஓடி போய் ஸ்பீரை போட்டு அவனை தூக்கி வீசிடுறாரு. அவன் நேரா போய் சேகர் மேலே விழுந்துடுறான். அட செத்த வயவுல அப்படின்னு சொல்லிட்டு சேகர் எஞ்சி துப்பாக்கி எடுக்க போறான். கரெக்டா துப்பாக்கியில சுட்டு அதை பறக்க விட்டுறாங்க நம்ம ஆளுங்க.
ஆளுங்க. பதறி போன சேகர் பின்னாடி அவன் தங்கத்தை பூட்டி வச்சிருந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிறான். உடனே ஹானனை போயிட்டு ஒழுங்கா வெளியே வந்துடுறா அப்படிங்கிறது. வரமாட்டேன், வந்தா நீங்க அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே இருக்கான். அந்த கூண்டு புல்லட் ப்ரூஃப் கிளாஸால உருவானது. அப்ப நம்ம ஹானு அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்காரு. பாப்பாவை நீ கொன்னியா அப்படின்னு கேட்க, நான் கொல்லவே இல்லை, என் மேல எந்த தப்பும் இல்ல, என்ன நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு சலஞ்சலமா எடுத்து விட ஆரம்பிச்சிடறான். அதுலயும் அவன் அந்த தங்கத்தெல்லாம் ஆட்டையா போட்டது இவங்க எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுக்கத்தானா. ஆனா அதுக்கு பதிலா இப்ப நீங்க என்ன குள்ள வந்து நிக்கீங்க, இதுதான் அண்ணன் தம்பி பாசமா அப்படின்னு இவங்களே எதிர்கேள்வி கேட்கான். இதெல்லாம் கேட்ட ஹானு மெல்ல திரும்ப நம்ம பைலட்ட நடந்து வராரு. வந்து இவன்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இவன் பண்றது தப்புன்னு அவனுக்கு நல்லா தெரியும், ஆனா ஒத்துக்கிட மாட்டான். இதுக்கு மேல இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது அப்படின்ட்டு இவங்க லூலுவை வெளியே அனுப்பிவிட்டு சட்டார்னு திரும்பி ஒரே நேரத்துல எல்லாரும் அந்த கூண்டோட ஒரே இடத்துல சுட அந்த இடத்துல ஓட்ட விழுந்தது. உடனே ஹானு ஓடி போய் ஒரு புகை கிரனேட உள்ள போட்டு வந்துடுறாரு. மூச்சு முட்டின நம்ம சேகர் துப்பாக்கி எடுத்துட்டு கதவை திறந்து தானா வெளியே ஓடி வரும். சட்டு சட்டுன்னு நம்ம ஆளுங்க அவன் உடம்புல புல்லட் இறக்கிடுறாங்க. எந்த தங்கத்துக்காக பேராசப்பட்டு அண்ணன் தம்பியை விட்டு கொடுத்தானோ அந்த தங்கத்து மேலே போய் சரிஞ்சு விழுந்து சாவா கிடக்கான். ஆனா இவங்க அவனை கொல்லல. நீ எங்க கூட இருந்தங்கிறத நினைச்சால கேவலமா இருக்கு அப்படின்னு அவன் மூஞ்சில கால் துப்புற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி போவ. அப்போ மனசுடைஞ்சு போன நம்ம சேகர் காத்தவரையான அப்படின்னு கூப்பிடவும் நம்ம தலைவர் திரும்பி பார்க்கறது சட்டுன்னு ஒரு துப்பாக்கியால சுட்டுதான். ரியாக்ஷன்ல அவரும் துப்பாக்கி எடுத்து இவன் நெஞ்சிலே புல்லட் இறக்கிறாரு. பார்த்தா நம்ம காத்தவரான புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்தது சேகருக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் சுட்டிருக்கான். ஏன்னு பார்த்தா புத்தபெஸ்ட்ல சந்திச்சப்போ இவங்க 2 பேர் மட்டும் மாடியில் இருந்து பேசினாங்களே, அப்ப சேகர் நம்ம காத்தவரையானன்ட்ட நான் சில அசைன்மெண்ட்டை யோசிச்சு வச்சிருக்கேன், அதை முடிச்சேன்னா பணக்காரன் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் என் கடனெல்லாம் அடைச்சிட்டு உங்க கூட வந்து நிம்மதியா வாழலான் இருக்கேன். ஆனா அதுல ஏதாவது தப்பாயிட்டுனா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா கொஞ்சம் யோசிக்காம என்ன சுட்டு கொன்றுனேன், ஏன்னா என் உயிர் நம்ம அண்ணன் இங்க கையில தான் போகணும், வேற யார் கையிலையும் போகக்கூடாது அப்படின்னு இருக்கான். அதை நினைச்சு பார்த்து காத்தவரையான கண்ணீர் விடுறாரு. அங்க சேகர் உயிரே விட்டுதான். பிறகு இவங்க அங்கிருந்து சும்மா கிளம்பி போகாம அந்த தங்கத்தை எல்லாத்தையும் ஏஜென்சிக்கு ஒப்படைக்கிறதுக்கு பதிலா ரிப்போர்ட்டர்களுக்கு தங்க இருக்கிற இடத்த சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அங்க வந்த ரிப்போர்ட்டரோ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தலைவரை பிடிச்சி இந்த தங்க திருட்டுக்கும் உங்களுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா ஆச்சா புச்சான்னு இவங்களை கண்ட மணிக்கு கேள்வி கேட்காங்க. இல்லையா அந்த தங்கம் கெட்ட அரசியல்வாதிகள் கையில மாட்டாம பாதுகாப்பா கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருது. இந்த பக்கம் நம்ம ஹான காமிக்காங்க. அவர் திரும்ப தன்னோட காதல் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஆப்பிரிக்கா வந்துடுறாரு. அத்தோட இந்த படமும் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மங்காத்தா படத்தோட பார்ட் 2 இந்த பட கதையை எடுத்தா எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.